ஒரு வீட்டிலுடைய கிச்சன் தான் கிளினிக்காக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் அந்த கிச்சன் கிளினிக் இருக்கிறதில்ல. எல்லா வீடுகளிலுமே சராசரியாக பார்த்தோம்னா வாரத்துக்கு 2-3 நாட்களாவது வெளியில் சாப்பிடணும் அப்படிங்கிறத இன்றைய வாழ்வியல் முறையிலேயே ரொம்ப ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியத்தை ஒரு எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கிச்சனில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள் தீர்மானிக்கிறதா சொல்ல முடியும். எண்ணெயும் சர்க்கரையும் உப்பும் தான் இதை தீர்மானிக்கிறதா சொல்லலாம். அப்படிப்பட்ட 3 பொருட்களையும் இன்றைக்கி ஹெல்த் கான்சியஸ் உள்ள மக்கள் எல்லாருமே எங்கே ஆரோக்கியமாக கிடைக்குதுன்னு தேடி வாங்க ஆரம்பிச்சிட்ட இந்த காலத்தில் இப்போ எண்ணெய் செக்கு எண்ணெய் அப்படின்றது தேடி வாங்கிட்டு இருக்கிறோம். சர்க்கரை அப்படின்றது பார்த்தோம்னா இன்றைக்கி நாட்டு சர்க்கரை அப்படின்றத நிறைய பயன்பாடு கொண்டு வந்துடும். இப்போ உப்புங்கிறத வழக்கமாக இன்றைக்கி எல்லாருமே நம்ம காலகாலமாக கல் உப்பை பயன்படுத்திகிட்டு இருந்த நம்மெல்லாம் இன்றைக்கி பயன்பாட்டுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தூள் உப்பை பயன்படுத்துகிறதா இன்றைக்கி எல்லாருக்குமே அது இதுவாகிடுச்சு. அந்த உப்பில் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய விதமான உப்புகள் இன்றைக்கி பார்த்தா பியூரிஃபைடு சால்ட்டு, தூள் உப்பு, பிங்க் சால்ட்டு, ராக் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு, இப்படி நிறைய வகையான உப்புகளை கொண்டு வந்துருக்கிறோம். இந்த உப்புகள் எல்லாருமே பார்த்தா ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை சுவைக்காக பயன்படுத்தக்கூடிய உப்புகளாக நிறைய விஷயம் இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்முடைய பாரம்பரியப்படி பயன்படுத்திய கல் உப்பை ஒரு மருத்துவ முறைப்படி நம்முடைய சித்தர்கள் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், வாழ்வியல் முறை மருத்துவம் இவையெல்லாம் வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த கியா ஹெல்த்தி சால்ட் அப்படின்ற ஒரு உப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த சால்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மருத்துவ முறைப்படி ஒரு உப்பை சுத்தி பண்ணுற முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த கல் உப்பை முருங்கை இலை அப்படின்ற ஒரு இலை மூலமாக இந்த கல் உப்பை முதல்ல ஒரு சுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த உப்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறோம். செகண்டு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான அடுத்த ஒரு மூலிகை, அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அப்படின்ற ஒரு மூலிகையும் இதோடு சேர்த்து கல்லுப்போடு சேர்த்து இதை வறுக்கணும். இப்படி வறுக்கும் பொழுது அந்த உப்பு ஒரு சுத்தி செய்ததோடு பல மூலிகைகளை ஆட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு சால்ட்டாக இது மாறும். இதை ஒரு 80% அரைத்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு 3 ஸ்பைசஸ் உள்ளே ஆட் பண்ணி இதை 100% பவுடராக மாற்றி இதை பயன்பாட்டுக்கு எளிமையாக இருக்குன்றதுக்காக இன்றைக்கி ஒரு தூள் உப்பு வடிவத்தில் இந்த கியா ஹெல்த் சால்ட்டை கொடுக்குறோம். பாக்கெட் மசாலா பயன்படுத்தக்கூடிய பழக்கம் ஒவ்வொரு கிச்சன்லேயும் மிக அவசியமான விஷயமாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி மசாலாக்களை அரைச்சி பயன்படுத்தக்கூடிய கிச்சனே கிடையாது. அப்போ அந்த மசாலாக்கள் அப்படின்னு விஷயம் வரும்பொழுது அதில் சில நிறமிகளும் சுவையூட்டிகளும் ப்ரெசர்வேட்டிவும் சேர்த்து தான் அந்த மசாலா பேக்கெட்டை உருவாகும். அப்படிப்பட்ட அந்த மசாலாக்கள் ஏற்படுத்தக்கூடிய உடல்நல குறைபாட்டை சரி செய்வதற்கு இந்த கியா ஹெல்த்தி சால்ட் பயன்படும். 2வது, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாத வீடு கிடையாது. எல்லா உணவுப் பொருட்களையும் அதை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஒவ்வொரு வீட்டிலையும் அவசியமான ஒரு பொருளாக இருந்துகிட்ருக்கு. அதில் வைத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உடல்நல குறைபாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொன்னாலுமே கூட தவிர்க்க முடியல. ஏன்னா அந்த பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ அப்படி ஒரு ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய காய்களையோ இந்த பன்னீர் மாதிரி சில பொருட்களையோ ஒரு சமைக்கிறதுக்கு அது இயல்பு நிலை வரைக்கும் யாரும் காத்திருக்கிறதில்ல. உடனடியாக கடையை சூடு பண்ணி இந்த சூட்டோடு சேர்ந்து இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்க்கும்போது அதில் ஒரு ரசாயன மாற்றம், ஒரு நுரை தள்ளும். அந்த ரசாயன மாற்றம் சாப்பிடும் பொழுது அந்த உணவை சாப்பிடும்போது பார்த்தோம்னா குடல் வலையிலிருந்து குடல் சார்ந்து பலவிதமான உடல்நல குறைகள் ஏற்படுத்தும். குடல் வீக்கத்தையோ இல்லை குடலில் சில கோளாறுகளை ஏற்படுத்துவதற்கு, குடல் சார்ந்த நோய்களை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி ஒரு சமையல் முறையே ரொம்ப தீங்கான ஒரு விஷயம். இது ஒவ்வொருத்தரும் ஒன்ஸ் இதை பயன்படுத்தி ஆரம்பிச்சிட்டா இதை மசாலா பேக்கெட்டுக்கோ ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு சமைக்கிறவங்களுக்கோ இல்லை ஒரு ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை இந்த உப்பில் இருந்து தான் கண்டிப்பாக தொடங்குவாங்க.